ஹாய் ஜெய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் கழித்து வந்து நம்ம பிஜிஎனை பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சதுனால ஃபுட்டு போட முடியல. ஸோ வாங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போவும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தூரல்லாம் போட்டிருக்கோம். வாங்க பிஜிஎனை போய் திறந்து விடலாம். இவருங்க கூடுக்கு மேலே இருக்க ஃப்ரிட்ஜு மூடிலாம் தண்ணி நிறைஞ்சு போய் கிடக்கு. வாங்க நம்ம பிஜிஎனை திறந்து விடலாம். இற திங்காமல் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எக்கு போட்டிருக்காங்க, ஆச்சரியமாக இருக்கு. இந்த மழை டைமில் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் கூட்டில் கொஞ்சம் தண்ணிலாம் வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே வந்து கூலிங் போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் அவங்க வந்து அந்த எக்கை வந்து நல்லா ப்ராப்பராக வந்துட்டு வெளியில் வந்து புறா எடுப்பாங்க. கூடோட லாக்கிங் சிஸ்டத்தை அவன் சேஞ்ச் பண்ணணும், அவுக்கவும் முடியல. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டி புறாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்ட்டு. எல்லோரும் இங்கே தான் வந்து பறந்து நிற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, இற போடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தண்ணியை துற ஊற்றிட்டு இதில் வைக்கலாம். இந்த டப்பாலையும் வச்சிடலாமா? இந்த டப்பாவுலேயே வச்சிடலாம். ஏய், சிந்தாதீங்க, சிந்தாமல் தின்னுங்க. இப்போ எல்லாரும் வந்தாங்கன்னா சண்டை போட்டே தின்னு கவுத்துருவாங்க. இவங்க 2 பேரும் தான் இப்போ கண்டிப்பாக திங்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கு விட்டுருந்துச்சின்னு சொன்னோம்ல, பாருங்கள் அடகாக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஸோ என்ன அடகாக்க உட்காரல, பரவாயில்ல. இந்த டைமில் வந்து எக்கு விட்டுருக்குங்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. மீதி பாருங்கள், அவுத்து விட்டு 1.5 நாள் ஆச்சு. எவ்வளோ அழகாக வந்து கேஜை ஓப்பன் பண்ண பிறகு போய் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அந்த கல் எல்லாமே வந்துட்டு அதுங்க மேலே ஏறி நிற்கிறதுக்காக வச்சுருக்கேன். நம்ம விசில் சத்தம் கேட்ட உடனே வருவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுட்டு திங்கிறதுக்கு ஓடி வருது. சடனாக வந்து இப்போ லைட்டாக வெயில் அடிச்சிச்சு, உடனே பழையபடி மழைக்கு இதாகிருச்சு. இப்படி வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் தான் இவங்களுக்கு வந்து அந்த ஃபீவர் அந்த மாதிரிலாம் வரும். மேக்ஸிமம் வந்துட்டு இதெல்லாம் தவிர்க்கணுன்னா இந்த ஓமம் இலை உண்டு, அதை வந்து ஒரு 2 காணம் எடுத்து வெந்நி மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த வெந்நி தண்ணியை வந்து புறாகளுக்கு வைங்க. அது குடிச்சிச்சின்னா ஃபீவர்லாம் கொஞ்சம் சரியாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமில் வந்து கேஜை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அதோட சவுண்டுகளெல்லாம் கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா அதோட சவுண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். இந்த கிரு அப்படின்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபீவர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த கேஜுக்குள்ளே வந்துக்கிட்டு போய் அப்படிலாம் பார்க்க முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெரிய லாஃப்ட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் நின்று பொறுமையாக லைட்லாம் போட்டு, ஏன்னா நம்ம இப்படி பகல் டைம்லாம் பிடிக்கும்போது நம்ம கையில் இருக்க மாட்டாங்க. ஸோ நைட் டைம்னால் பிரச்சனை இருக்காது. என்ன பாருங்கள், தண்ணி உள்ளே கம்மியாக இருக்குன்னொடனே இப்படி மேலே வந்து குடிக்கிறாங்க. இங்கே தண்ணிலாம் இருக்கும், அப்படி குவாலிட்டியாக இருக்கும். மழை தண்ணி தாங்க இதெல்லாம். குளிக்கிறதுக்கு கூட இன்றைக்கி தண்ணி வைக்கல. பாருங்கள் ஃபேமிலிஸ், கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பாருங்கள் குட்டிக்கு இற கொடுக்குதா. ஓகே ஜெய் ஃபேமிலிஸ் எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க மழை டைமில். ஓகே டாட்டா பாய் பாய், லவ் யூ ஃபேமிலிஸ்.